சத்தமாக அல்லையா சொல்லுமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு நீங்கள் கேட்பது கிடைக்கும். சத்தமாக அல்லையா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லலாமே. செய்தியின் தலைப்பு என்ன? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கேட்டால் என் ஆண்டவர் எனக்கு கொடுக்க போறான்னு சொல்லி. அல்லேலூயா. நீங்கள் கேட்பது கிடைக்கும். எல்லாரும் நான் கேட்கறது எனக்கு கிடைக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். ஆண்டவர் திட்டமாய் வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மை உள்ளவர். அல்லேலூயா. முதலாம் தேதியிலே ஒரு சில காரியங்களை இதிலிருந்து பார்த்தோம். இன்றைக்கி அதை தொடர்ந்து நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். அங்கே வாசிக்கிறோம். அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எதையும் கட்டலாம், எதையும் கிடைக்கும் அப்படி என்பதல்ல. அதுக்கு மாத்திரம் சில முகவரியாக சில காரியங்களை பார்த்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து போவோம். மத்தேயு சுவிசேஷத்தில் 7வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 11 வரைக்கும் ஒருவரும், லூக்கா 11 9 முதல் 13 வரைக்கும் ஒருவரும் வாசிக்கலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பதை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் கொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். லூக்கா 11 9 முதல் 13 வரைக்கும். சரி, வாசிக்க வேண்டாம், நேரங்கிறது விட்டுருவோம். நீங்கள் வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்க. என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் அவர்களே 7வது வசனம் முதல் வாசிப்பு மறுபடியும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். போதும். இது யார் சொன்னா? யார் சொன்னா? யார் சொன்னா? ஒருத்தர் சத்தமாக சொல்லலையே. ஏசப்பாவா? யார் சொன்னது? ஏசப்பாவா சொன்னார்? ஏசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. சிலர் அப்பா மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயமேலா போயிடுறது. அவர் எங்களுக்கு அப்பா மாமா டாடின்னு சில பாடுறாங்க. தப்பு இல்லை. டாடி அங்கிள் அப்புறம் மச்சா மாமன்னு சொல்லல, உறவு கொண்டாடிடுவோம். அதனால் நமக்கு வானத்தை பூமி உண்டாக்குற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் சொல்கிறார். எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமையுள்ளவர் சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, பொய் சொல்லாதவர் சொல்கிறார், வாக்கு மாறாதவர் சொல்கிறார். அருமையானவர்களே, அவர் சொல்லியும் செய்யாதவர் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாள். ஏன்னா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது, வாக்கு தத்தங்களின் தேவன். வாக்கு தத்தங்களின் தேவன். அடுத்து உடன்படிக்கையின் தேவன். அல்லேலூயா. வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரு. நீ கேள், நான் உனக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன்னு சொல்லி. அங்கே அந்த வசனத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 8வது வசனத்தில் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். சின்ன ஆளோ பெரிய ஆளோ, படித்தவனோ படியாதவனோ, ஏழையோ பணக்காரர்களோ, அருமலே திறமையுள்ளவர்களோ திறமை இல்லாதவர்களோ, யாராக இருந்தாலும் சரி, எல்லாரும் கேட்கிற எவனும் கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான். நம்முடைய ஆண்டவருடைய காரியமே எந்த மனுஷனையும் புறம்பே தள்ளாத ஆண்டவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சத்தமாக அல்லேலூயா சொல்லாமே. அதனால் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் சொல்கிறாரு, கேட்கிற எவனும். இந்த இடத்துல யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? நான் இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. கேட்கிற எவனும் என்கிற இடத்துல நான் இருக்கிறேன். நீங்கள் இருக்கீங்களே இல்லையா எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல், கேட்கிற எவனும் என்கிற இடத்துல நான் இருக்கிறேன். என்னை பார்த்து சர்வ வல்லமுள்ள தெய்வம் சொல்கிறாரு, கேளுங்கள்
நீ கேளுப்பா, உனக்கு இதை கொடுப்பேங்கிறது. கேட்கிற எவனும் என்கிற இடத்துல தேவன் என்னை வைத்திருக்கிறதுனால நான் உரிமையோடு கூட அவரிடத்துல கேட்கிறேன். இன்னும் ஒரு வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். யோவான் 14 அதிகாரத்தில் 13-14 வாசிக்கலாம். யோவான் 14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். போதும், அந்த 13-14 மட்டும். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இது ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம். 13ஆம் வருஷத்தை சொல்றாரு, ஏன் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அங்கே மத்தேயு 7:7 8 நாம் வாசித்தோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான். அடுத்து என்னை கேட்க சொல்லிக்கிறாரு, கொடுப்பேன்னு சொல்லிக்கிறார். நான் கேட்குறேன், அதை எதற்கு கொடுக்குறேன்னு சொல்லி இங்கே ஒரு ரீசன் சொல்றார் 13ஆம் வருஷத்தில். யோவான் 14-13 மறுபடியும் வாசிப்போம். என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஆமென். குமாரனில், ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்கிற தேவன், அவரில் பிதாவாகி தேவன் மகிமைப்படும்படி. அதான் சொன்னேன், சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. கேளுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன்னு சொல்றார். அது குமாரனில் பிதா மகிமைப்படும்படி. ஏன்னு சொன்னால், குமாரனாகி இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு ஆவிக்குரிய, சரீரத்துக்குரிய, இம்மைக்குரிய, மகிமைக்குரிய சகல காரியத்தையும் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகம புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே மனுஷனுக்கு உண்டான எல்லாவற்றையும் செஞ்சார். உருவாக்கி முடித்த பிற்பாடு தான் மனுஷனை உண்டாக்கினார். அவருக்கு ஏற்ற துணையை உண்டாக்கினார். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டப்பா, நீ ஆண்டு அனுபவி, நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது அதை கீழ்ப்படியாமை நிமித்தம், பாவத்து நிமித்தம், மீறுதல் நிமித்தம் இழந்து போன மனுஷனை தேடி ரட்சிக்க வந்த இயேசுவானவர் தம்முடைய சரீரத்திலே அவர் பட்ட பாடுகளின் நிமித்தம், இரத்த சிதல் நிமித்தம், அருளே உயிரை கொடுத்தது நிமித்தம் நமக்காக எல்லாவற்றையும் திரும்ப சம்பாதித்து வைத்திருக்கிறார் சிலுவை பாடுபடும் மூலமாக. அதனால தான் இங்கே எப்படி சொல்றார், குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நான் உங்களுக்கு செய்வேன். அது 13ஆம் வருஷத்தை திரும்ப பாருங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக. போதும், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் என்ன செய்வேன், அதை உங்களுக்கு செய்வேன். இப்போ இந்த பிரசங்கம் ஒரு சாதாரண செய்தி. இப்போ இன்றைக்கி நான் செய்து கொடுக்குற காரியம், ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளைகள் கூட அந்த செய்தியை பிரசங்கித்துடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு எளிய ஒரு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய செய்தி, ஆனால் வலிமையான செய்தி, வல்லமையான செய்தி. இதை சரியாக கீப்பப் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களை ஜெயிக்க யாராலுமே முடியவே முடியாது. அல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம், நீங்கள் 14-13 என்ன வாசிக்கிற பாருங்க. எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். எதை கேட்பீர்களோ அதை குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். 15:7 யோவான் 15:7 அப்படிதான் வாசிக்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எதை கேட்பீங்களோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னு சொல்றார். அதனால் நாம் 14ஆம் வருஷத்தில் 14 என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், உங்களுக்கு செய்வேன்னு சொல்கிறார். 14, 15, 16 இந்த அதிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரேயரை குறித்தே இருக்கும், ஜெபத்தை குறித்தே இருக்கும். அல்லேலூயா. அதில் ஆண்டவர் உங்களை ஜெபத்தை கேட்பார், உங்களோட கூட இருப்பார், உங்களை ஆற்றுவார், தேற்றுவார்கிற காரியத்தை பார்க்க முடியும். 16 அதிகாரத்தில் முடிவுக்கு வரும் பொழுது வாசிக்கிற 23, 24 அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா
மகிமைப்படும்படி பெற்றுக்கொள்வீர்கள். Praise the Lord. தொடர்ந்து வாசிங்கள 26 வரைக்கும். இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன், காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பார்த்தீங்களா, அங்கே 16 சொன்னார், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்றார். இங்கே 26 சொல்றாரு, அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அப்போ ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டார். அல்லேலூயா. அதில் ஏற்கனவே நீங்கள் கேளுங்கள் கொடுப்பேன், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான், குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நான் அதை உங்களுக்கு செய்வேன் அப்படி சொன்னார். இங்கே வரும் பொழுது 24 நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். 23 வாசிக்கிறோம், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. அவர் அதை தந்தருளுவார். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அது எப்படி தந்தருளுவார் என்று கேட்டால், நன்றாய் கவனிக்கிறீங்களா, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. நான் கேட்டதுக்கு மேலே ஒரு எதிர்பார்த்ததுக்கு மேலே, இப்போ நான் ஒரு இடத்துல 100 ரூபா எதிர்பார்த்து அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு போய் நிற்கிறேன். நின்று ஐயா ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படிங்கிறேன். அவர் 300 ரூபா கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? 90 ரூபா கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? 90 ரூபா கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க. சங்கடமா, ஐயோ இன்னும் 10 ரூபாய்க்கு நீ ஆட்ட போகிறது, 10 ரூபாய்க்கு என் தேவை ரொம்ப அத்தியாவசியம், எமர்ஜென்சியாக 100 ரூபா தேவை, அதை நம்பி போகிறேன், கண்டிப்பாக அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. இப்போ சர்பராஜ் ஐயாவிட்ட நம்பி போகிறேன். அவர் போன உடனே 90 ரூபா 10 ரூபா நோட்டை கொடுத்துட்டு ஐயா போயிட்டு வாங்க, நான் சந்தோஷமாக திரும்பி வருவேன். மனுஷன் கொடுத்தா இன்னொரு ஆள்கிட்ட போய் அலைய விடுறாரு, அப்படின்னா முறுபடுத்திட்டு தானே வருவோம். அதே பாஸ்டர் நான் 100 ரூபா கேட்கும் போது, பாஸ்டர் நீங்கள் 100 ரூபாய் என்னை நம்பி வந்து கேட்டீங்க, என்னை 100 ரூபாயை நம்பி வந்து கேட்டுட்டீங்க, நான் கொடுப்பேங்கிறத நம்பி வந்திருக்கீங்க, அதனால் இருந்தாங்க 300 ரூபா. எப்படி இருக்கும்? எப்படி அங்கனே ஒரு துள்ளி ஒரு குதிச்சு 2 அல்லேலியா சொல்லிட்டு வந்துடுவேன்ல. அதுதான் 24 வசனம். 23 சொல்கிறாரு, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 24 அங்கே என்ன சொல்கிறாரு? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. எப்படியா? நிறைவாக இருக்கும்படி. அதான் சொல்கிறேன், நான் நினைக்கிறதுக்கு மேலே, எண்ணுகிறதுக்கு மேலே, விரும்புகிறதுக்கு மேலே, ஆசைப்படுகிறதுக்கு மேலே, எதிர்பார்த்ததுக்கு மேலே, இதான் கர்த்தர். அல்லேலூயா. அதனால் இப்போது இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருக்கிறோம்? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அருமையிலே, பிதா குமாரனில் பிதா மகிமைப்படும்படி என்ன செய்வேங்கிறார். அடுத்து என்ன பார்க்கிறோம்? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும். அது எப்படி செய்யப்படும்? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. அல்லேலூயா. இப்போ எப்படி கேட்கணும் அப்படிங்கிறதா முக்கியம். எப்படி கேட்கணும்? நீங்களே சொல்லுங்களே. பிரசங்கமெல்லாம் நிறைய கேட்டிருப்போமே. விசுவாசத்தோடு. வெரி குட். வாசிக்க 1 யோவான் 5:14-15 கொஞ்சம் வேகமாக மட்டும் உதவி செய்யுங்க. 1 யோவான் 5:14-15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் 16:14 ஒரு வசனம் இருக்கு. அதை பிடிச்சிக்கிட்டு எதையும் கேட்கலான்னு சொல்லக்கூடாது. இங்கே இருக்கிற எங்கள் தம்பி சாரோன் இருக்கார், அவர் அங்கே இருந்துக்கிட்டு ஒரு பாம்பு குட்டியை வேணும் அப்படின்னு பிடிச்சா அப்படி கொடுத்துருவோமா?
கொடுக்க முடியாது. அதே நேரம் ஒரு பொம்மை வாங்கித்தாங்கன்னா என்ன செய்வோம்? நாங்கள் இல்லாட்டாலும் அவங்க ஆட்சி பிரேமில்லாத பக்கத்தில் இருக்காங்க, வாங்கி கொடுத்துருவாங்க. படக்குன்னு பொம்மை தானே இப்போ வேணும், உங்கள் தாத்தாட்ட கேட்க இங்கே வா அப்படின்ட்டுவாங்க. அதே நேரம் ஒரு விஷச்சந்து உள்ள ஒரு பூச்சியை கேட்டால் கொடுக்குமா? கொடுப்பீங்களா? ஏய், அது கடிச்சுப்படும், அது உனக்கு தேவையில்லை அப்படிம்போல. அது மாதிரி என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேங்கிறத வச்சுட்டு எதையும் கேட்க முடியாது. அதுதான் யோவான் 1 யோவான்ல 5:14 சொல்லிக்குது, நாம் எதையாகலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே தைரியம். இந்த இடத்துல ஒரு காரியம் சொல்றேன், ஜெபிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். எல்லாரும் ஜெபம் பண்ண முடியாது. நிறைய பேர் ஜெபமே பண்ண மாட்டாங்க. உபவாச கூட்டம் 40 நாள் நடக்குது. சிலர் வர்றாங்க, பொம்மை மாதிரி உட்காந்து பொம்மை மாதிரியே போவாங்க. ஆமாம், ஏன் சொல்லுங்களேன், ஏன் அப்படி போகிறாங்க? தில் இல்லை. நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் என்ன செய்வார்? ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, கேளுங்கள் அப்படி சொல்லியிருக்கிறாரு. நான் கேட்கறக்கு தகுதி உள்ளவன். இங்கே என் ஆண்டவர் வாக்குப்படி இருக்கிற அவர் பொய்யுரையாத தெய்வம், சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொன்னபடி செய்வார். அவர் சொல்ல ஆக அவர் கட்டட நிற்கும். அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அவருடைய பிள்ளை, அவரோடு கூட அவர் எனக்குள்ளே நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், அதனால் நான் கேட்பேன், கொடுப்பார் அப்படிங்கிற தைரியம். இதான் 14 வசனம். நாம் எதையாகலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம், நம்பிக்கொண்டிருக்கிற, பற்றி கொண்டிருக்கிற தைரியம். 15 வசனத்துல அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால், அந்த அறிவு அந்த தைரியம் இருக்குமானால் நான் அவரிடத்தில் கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். 2 அறிவுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. நிறைய பேர் ஜெபமே பண்றதில்லை. சபையிலையும் ஜெபம் பண்றதில்லை, வீட்லேயும் ஜெபம் பண்றதில்லை, எங்கேயும் ஜெபம் பண்றதில்லை. காரணம், இவர்களுக்கு அந்த நம்பிக்கை, அந்த தைரியம் இல்லை. நான் ஜெபம் பண்ண, அதனால்தான் இவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு சில பெரிய ஆட்கள், பிரதானமான ஆட்கள், வர பெற்றவங்க, கிருபை பெற்றவங்க யாரையாவது தேடி யார் நிழல்லையாவது கூது காந்திக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலாக சொல்லிக்கார், நீ கேள், நான் உனக்கு என்ன செய்வேன். உனக்குன்னு ஒரு ரெக்கமெண்டேஷன், பாவ மன்னிப்புக்கு, பரிசுத்த வாழ்க்கைக்கு, பரலோகத்துக்கு போவதற்கு மீடியேட்டர் கிடையவே கிடையாது. அதை மாற்றும்படியாகத்தான் இயேசு பாடுபட்டார். அதுக்காகத்தான் இயேசு ரத்தம் சிந்தினார். அதுக்காகத்தான் உயிரை கொடுத்தார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட எதையாவது வாங்கி கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆள் தேவையில்லை. அல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். என் ஆண்டவர் என்னை ரட்சித்தவர், எனக்காக உயிரை கொடுத்தவர், எனக்காக ரத்தம் சிந்தினவர், எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறவர். அவர் சொல்லியிருக்கிறார், எப்பா எம்மா கேளு, நான் தர்றேன். அல்லேலூயா. கேளு, நான் உனக்கு தர்றேங்கிறார். அப்போ அவர் கொடுப்பார். அப்படிங்கிற தைரியம் உங்களுக்குள்ள ஆழமாக இருந்தா, அடுத்த வசனம் 15 வசனம் வாசிக்கிறோம். எதையாக அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருந்தோமானால் கேட்டதை. ஆமா, அந்த 15 வசனத்தில் 2 அறிவை குறித்து சொல்லப்பட்டு வாசிக்க திரும்ப. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. நான் கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிற அறிவுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். முதலாவது, நான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் பதில் கொடுப்பாரு. என்னை நான் கேட்கறதுக்கு மேலே சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நினைச்சுவார், கொடுப்பார். நீங்கள் யாக்கோவில் நிருபம் போய் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுவார், யாக்கோ பூரணமாய் சம்பூர்ணமாய் நிறைவாய் அப்படிலாம் சொல்லுவார். அப்போ சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன், என் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ இங்கே வாசிக்கிறோம், எதையாவது சித்தத்தின்படி கேட்டால் அதை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். 15 வசனத்தில் என்ன சொல்றார்? மறுபடி, நாம் எதை
கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருந்தோம். ஆமென். எத்தனை பேர் இப்படி அறிஞ்சிருக்கீங்க? கேட்டதை பெற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற அறிவு இருக்கிறவங்க சத்தமா கரங்களை தட்டி ஒரு அலையில சொல்லாமே. அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் இல்லாம நிச்சயமா ஆண்டவர்கிட்ட நம்ம எதையும் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. மத்தேயு சுவிசேஷத்தில் 21 அதிகாரம் நினைக்கிறேன், 21 அதிகாரம் 21, 22. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. தெளிவாசிக்கிற இயேசு கிறிஸ்து சிசுகளோடு போறாரு. ஒரு அத்திமரத்தை பார்க்குறாரு, அங்கே கனி இல்லை. உடனே அவர் சொன்னார், இது பட்டு நாசமாக போகக்கூடாது. அப்படியே சொன்னார். இனி ஒரு காலம் கனி உண்டாகாது இருக்க கடவுள் சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு திரும்பி வரும் பொழுது பார்க்குறாங்க, அந்த அத்திமரம் வேரோட பட்டு போயிடுச்சு. அப்போ அவங்க கேட்குறாங்க, எப்படி ஆயிற்று? 21 வருஷம் அப்படி தானே வாசிக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். பிரைஸ் தி லார்ட். அங்கே 21 கடைசியிலே இப்படி சொல்கிறார், நான் செஞ்சது மட்டும் இல்லைப்பா, நீங்கள் ஜெபம் பண்ணி என்ன செய்யலாம், இதை செய்ய உங்களால் முடியுங்கிறார். 22 வரும்பொழுது என்ன சொல்கிறாரு, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் என்ன செய்வீர்கள், பெறுவீர்கள். ஜெபத்தில் விசுவாசத்தோடு கேட்டால் நிச்சயமாக நாம் அதை என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். நீ கற்றுக்கொள்ளுகிற ஒரே காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அடுத்து வாசிக்கிறோம், குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நீ என்ன செய்வீங்க, பெற்றுக்கொள்வீங்க. அடுத்து வாசிக்கிறோம் யோவானில் 16 அதிகாரத்தில், அருமல்லே நீங்கள் கேட்கறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படாது. எப்படி? உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. யோவானில் என்ன பார்க்கிறோம், அருமல்லே நீங்கள் ஒரு தைரியம் இருக்கணும். நான் கேட்குறேன், ஆண்டவர் என் ஜெபத்தை என்ன செய்வார், கேட்பார். அடுத்து கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்று என்ன செஞ்சிருக்கணும், அறிந்திருக்கணும். அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட எதையுமே நினைச்ச முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எபிரேயர் நிருபம் 11 அதிகாரத்தில் 6 வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. முதல் வார்த்தையே இந்த 6 வசனத்தில், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். உடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரை குறித்த பூரணமான விசுவாசம் இருக்கணும். அடுத்து ஜெப வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஒன்றையும் என்ன செய்ய முடியாது. யாக்கோபு அதை சொல்கிறார் 1 அதிகாரத்தில் 4 வசனம் முதல் 8 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். 6 வசனம் முதல் வாசிங்களேன், 6, 7, 8. அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். போதும். 6 வசனம் தெளிவாக பார்க்கிறோம். அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன்.
சந்தேகப்படுகிறவன் காற்றில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி பார்க்கிறோம். தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரிடத்தில் கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனாலும் நான் பெற்றுக்கொள்ளவில்லையே. என்ன அப்படின்னா, விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறதுனால தான் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன கிடைக்கிறது இல்லை. இப்போ 40 நாட்கள் மட்டும் இல்லை, 400 நாட்கள் மட்டுமல்ல, 4000 நாட்கள் ஜெபம் பண்ணாலும் விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணனா பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் இப்போ இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியில் சொல்ல காரணம், நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது. கணவன், மனைவி, பிள்ளைகள், அப்பா, அம்மா, மாமா, மாமியார், நாத்தனார், பல காரியங்கள் ஆவிக்குரிய பிரகாரம், சரீர பிரகாரம், உலக பிரகாரம், படிப்பில், வேலையில், தொழிலில், குடும்ப ஒற்றுமையில், அன்பில், ஐக்கியத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. இதை தீர்க்கறதுக்காக எங்கெங்கேயோ யாராட்டே சொல்கிறோம், எங்கெங்கேயோ போகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கூட இந்த நாட்களை சொன்னால் அவர் இதுக்கு தீர்வு உண்டாக்குவாருங்கிற அந்த மிகப்பெரிய நம்பிக்கை மட்டும் நமக்குள்ளே வர மாட்டேங்குது. நேற்றுக்கு ஒரு புருஷன் மனைவி வந்து என்னை சந்திக்க வந்தார்கள். அவர்களை வந்திருந்து அவர்களை குறித்து நான் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது, ஒரு பெரிய சபைக்கு போகிறாங்க, நல்ல ஆவிக்குரியவங்க, பல வருஷம் விசுவாசிகள். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாட்களாக என்னை சந்திக்க வேணும் சொல்லி வந்து பார்த்து பிறையில் இருந்தனால பார்க்க முடியல. அதுக்கப்புறம் என்னை ஃபோன் பண்ணி கேட்டு செப்பரேட்டாக ஒரு டைம் கொடுத்து வந்தாங்க. அப்போ வந்த பொழுது அவருடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்க வந்தாங்க. அப்போ ஜெபிக்க வரும் பொழுது ஒரு காரியம் சொன்னாங்க, நாங்கள் இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போகிறோம், எங்கள் வாழ்க்கையில் என்ன இல்லை, விடுதலை என்பதே இல்லை. இப்போ என் பையனுக்கு வயிறு ஊறிக்கிறது, என் பிள்ளைக்கு இப்படி நடக்குது, அதுக்காக நாங்கள் எங்கே போவோம் என்னன்னு பார்த்தோம். அப்போ ஒரு பாஸ்டரே சொன்னார், நீங்கள் போய் இந்த தொக்கை எடுக்கிறவங்கள்ட்ட போய் தொக்கத்தை எடுத்துகிட்டு வாங்கினார். எடுத்தோம் பாஸ்டர், உருண்டை உருண்டையாக 15 உருண்டை வந்துச்சு. அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எடுத்து முடித்த உடனே கம்ப்ளீட்டாக வயிறு வீக்க மாற்றிருச்சு, வயிற்றால போகிறது நின்றுச்சு, எல்லாமே சரியாச்சு, நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னு எங்கள் குடும்பத்தில் மகனுக்கு தான் எடுத்தோம், மகளுக்கு தான் எடுத்தோம், எல்லாருக்குமே சரியாயிடுச்சு. அப்போ என்னன்னு கேட்டால், யாரோ உங்களுக்கு மருந்து செஞ்சு நினச்சிருக்காங்க வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஊழியம் செய்கிறாங்க, ஊழியக்காரோடு சேர்ந்து ஊழியம் செய்கிறாங்க, பல காரியத்தை பண்ணுறாங்க, பல இடத்துல முன்னணியில் நிற்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னை மன்னித்து கொள்ளணும், எங்கேயாவது பைபிளில் அப்படி ஏதாவது ஒரு இடம் இருக்குதா, யாராவது யாருக்கு மருந்து வச்சாங்கன்னு. இப்போ உள்ள கம்ப்யூட்டர் உலகத்தில் தொக்கை எடுக்க போதகர் சொல்லியிருக்கா, நீங்கள் போகிறீங்கன்னா உங்கள் போதகர் எப்படி இருப்பார் அப்படி சொன்னேன். அப்படி சொன்ன பொழுது, பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது என்னால் நம்ப முடியாது, வேதத்தை நம்ப முடியாதான். அவன் எடுத்த உடனே 15 உருண்டை எடுத்த உடனே எங்கள் வீட்டிலே ஒரு பெரிய டெலிவரன்ஸ் உருவாயிடுச்சினார். வீட்டிலே என்ன உண்டாச்சா, ஒரு பெரிய விடுதலை உண்டாயிடுச்சு. அப்போது நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் இருந்து அதை தொக்கை எடுத்த பிற்பாடு அல்லது அந்த உருண்டைகளை எடுத்த பிற்பாடு எங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாற்றமே உண்டாயிடுச்சு. அப்போ அதை நாங்கள் எப்படி நம்பாமல் இருக்க முடியும் அப்படி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்கள் போதகர் இவ்வளோ காலம் என்ன போதிச்சுக்கிறார் அப்படி சொல்லி நான் சொன்னேன். யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன். பாசம் இது மட்டும் இல்லை, அடுக்கடுக்காக சொன்னாங்க. மந்திரவாதிட்டு போகிறது, கிழிச்சு வச்சுட்டு போகிறது. ஆனால் ஊழியம் செய்கிறாங்க, ஊழியக்காரராக இருக்கிறாங்க, முன்னணியில் நிற்கிறாங்க. இப்போது நம்ம சத்தில் அந்த சூழலில் சில பாட்டு பாடி அதாவது சில கொயர் மாதிரி அப்படி மாசு மாதிரி நின்று பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறவங்க போதகருக்கு அவங்க இல்லாமல் அசையவே முடியாது. அப்போ தான் நான் கடைசி 1 மணி நேரம் பேசிட்டு விசுவாசத்தை பற்றி பேசுகிறேன்.
விசுவாசனா என்ன? அப்போ ஆண்டவர் யார்? ஆண்டவரை விட இதெல்லாம் பெருசா அப்படி கேட்டால் அவங்க பதிலே சொல்ல முடியல. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் யார் எங்களுக்கு பகுத்து போதிச்சு சொல்லிக் கொடுக்கலை, நாங்கள் கேட்கவும் இல்லை. நாங்கள் பாட்டு பாடுவோம், ஆராதனை நடத்துவோம், ஊழியத்துக்கு போவோம், நல்ல எல்லாவற்றையும் நல்ல ஆசீர்வாதமாக அனுபவிப்போம். எங்கள் காரியம் அப்படி தான் போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் விசுவாசிகளாக இருக்கிறோம், இன்றைக்கி நேற்று இல்லை. அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்ல வரேன், நாம் ஆராதிக்கிற, நாம் சேவிக்கிற ஆண்டவர் இன்னார் என்று அவர்களுக்கு என்ன செய்யலை, தெரியல. அந்த அறிவு இல்லைன்னு சொன்னால் நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, எப்படி செயல்படுவாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ முடியாமல் இருக்க காரணமே நாம் யார், நாம் ஆராதிக்கிறவர் யார், நமக்கு வாக்குப்படி இருக்கிற தெய்வம் எப்பேற்பட்டவர் என்கிறதை அறியாமல் இருக்கிறதுனால தான் பல சமயத்தில் நாம் சாபத்துக்குள்ளாக, சத்துருவின் கிரியைகளுக்குள்ளாக கடந்து பிற கடைசி அவர்களுக்கு என்னுடைய சாட்சியை சொல்லி ஜோமணி அனுப்பியிருக்கிறேன். நாங்கள் எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருந்தோம், இந்த காரியமெல்லாம் எப்படி என்கிற தெளிவாக சொல்லி, ஒரு உண்மையான கிறிஸ்தவன், இயேசுவை அறிந்து ஆராதிக்கிறவன், இயேசுவை தவிர யாரிடத்தில் அவனுக்கு விடுதலையோ விடையோ புகலிடமோ இல்லவே இல்லை. மாற்றப்படாத காரியமெல்லாம் தேவனிடத்தில் வந்தால் அது மாற்றப்படுவதற்கு உண்மையில் தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஒருவேளை நம்மளும் வேறு நம்பிக்கை உடையவர்களாக இருப்போமானால் இன்னைக்கு இதுதான் செய்தி உங்களுக்கு. அவர் சொல்கிறார், எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் சம்பூர்ணமாக என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். யாராவது சொல்கிறத கேட்டு வேவரிங் ஆகிடக்கூடாது. வேவரிங் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மிடத்தில் உறுதி இல்லாத காரணம். எபிரேயர் 11:6 எபிரேயர் ஆக்கிட்டு சொல்றாரு பாருங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் பாருங்க, தேவனிடத்தில் சேருகிறவன், நம்புகிறவன், சேவிக்கிறவன், ஆராதிக்கிறவன், தொழுது கொள்ளுகிறவன், இன்னும் மற்ற பாஷையில் சொல்ல போனா கும்பிடுகிறவன், அருமலே அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் எத்தனை பேர் இங்க விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து நாம் ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உயிர் தெளிந்து உயிரோடு இருக்கிறாங்க. அதான் எபிரேயர் ஆக்கியர் அதை அழுத்தி சொல்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, தம்மை தேடுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் சேருகிறவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று என்ன செய்ய வேண்டுமா? ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நம்ம ஆண்டவரை தவிர யாரும் பெரியது கிடையாதுங்க. சர்வ வல்லமையுள்ள தெய்வம், எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமையுள்ளவர் அவர்தான். அதனால் நாம் இந்த நாளில் அவரை அறிந்து ஆராதிக்க வேண்டும். எரேமியா 31:14 வாசிக்கிறோம். எரேமியா 31:14 இப்படி வாசித்தோம். நம்ம ஏற்கனவே ஒரு நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவர்களால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஏசாயா 58:11 இப்போ எரேமியா வாசித்தோம். ஏசாயா 58:11 வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் என்ன செய்வாரா? நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். இப்போ எரேமியா 31:14 என்ன வாசிக்கிற, என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள்.
இப்போ இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன்னை என்ன செய்வார்? ஒரு ஆத்மாவை திருப்தியாக்குவார். இன்னைக்கு கொஞ்சம் நிறுத்துங்க. பல இடத்தை தேடி போகிறோம். ஏன் என்னன்னு சொன்னால், நம்முடைய காரியத்தில் திருப்தி இல்லாதனால தான். இல்லைன்னு சொன்னால் குறைவு இருக்கிறதுனால தான், பிரச்சனை இருக்கிறதுனால தான், கஷ்டங்கள் வேதனைகள் இருக்கிறதுனால தான், இன்னும் பல்வேறு விதமான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால தான். நாம் அறிந்து ஆராதிக்கிறவர். அந்த எபிரேயர் 11:6 விட்டு விடாதீர்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு அப்படிங்கிறத முதல்ல விசுவாசிக்கணும். அவர் உண்டு, அவர் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறார், அவர் சச்சுரமான ஆண்டவர். புறஜாதியை சொல்கிறான், நான் போனேன்னா, நான் தூங்கிட்டு இருந்தேன்னா, அது பேரை சொல்லி அது அப்படியே எப்படி இருந்துச்சு? சச்சுரமாக இருந்துச்சு, பேசுச்சு அப்படி சொல்கிறான். ஆனால் உயிருள்ள தெய்வம் அப்படி சொல்லி உலகத்துக்கு சொல்கிற நீங்களும் நானும் அவர் உண்டா, உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு அறிந்திருப்போமானால் இந்த உலகத்தின் காரியம்லாம் நமக்கு பெருசாக தெரியாது. அவர் உண்டென்று அவரை தேடுவர்களுக்கு ஆமாம் பலன் அளிக்கிறவனா திருப்தியாக கொடுப்பார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அதையா அது 16:24 வாசமே, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. அப்போ இங்கே எரேமியாவிலே சொல்கிறார், என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஏசாயா 58:11 சொல்றாரு, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். திருப்தியாக்குவார். அந்த திருப்தி இல்லாத சூழ்நிலையில் தான் நம்ம அங்கே போகிறோம். திருப்தி இல்லாததுக்கு காரணம் என்னென்னா, அவர் யாருன்னு அறியாதது தான் காரணம். ஏசாயா 24:7 நினைக்கிறேன், சாரி எரேமியா 24:7. எரேமியா 24:7. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்கனவே இதை பிரசமணிக்கு உங்களுக்கு இதே வசனத்தை 24:7 திரும்ப வாசிங்க. நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். ஆமென். யார் அவரை நம்பி அவர்தான் அப்படின்னு அவர்கிட்ட உறுதியாக கேட்பாங்கன்னா இந்த இருதயம் இருக்கணும். இது என்ன இருதயம்? நான் கர்த்தர் என்று அறியும், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயம், அறியும் இருதயம். நான் கர்த்தர், என்னை தவிர வேறொருவர் இல்லை, இல்லவே இல்லை. அந்த வருஷத்தை முழுமையா வாசிருங்களேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தர் என்று, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் தான் என் ஜனங்களாயிருப்பார்கள். அந்த ஜனத்தை தான் நான் திருப்திப்படுத்துவேன். அந்த ஜனத்தை தான் மகா வறட்சியான காலங்களில் நினைச்சுவேன், திருப்தியாக நடத்துவேன். எல்லாரையும் நடத்த முடியாது, அதனால எல்லாருடைய ஜெபமும் கேட்கப்படாது. என்ன பாஸ்டர், எல்லா ஜெபமும் யார் ஜெபம் கேட்கப்படும்? அவர் தான் தெய்வம். அவர் தான் சொல்லிக்கிறார், கேளு நான் கொடுப்பேன்னு. அவர் தான் சொல்லிக்கிறார், என் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி, குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நான் செய்வேன் சொல்லியிருக்கிறார். அப்போ அவரை தவிர வேறொருவர் தெய்வம் இல்லை. அல்லேலூயா. என்று அறிந்த என் ஜனங்களை நான் திருப்தியாக நடத்துவேன். என்று அறிந்த ஜனங்களுக்கு எல்லா குறைவையும் நிறைவாக்குவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி இல்லாதவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள், துக்கப்பட்டு போவார்கள், அவர்கள் ஜெபம் கேட்கப்படாமல் போகும். இதே ஏசாயா சொல்றார், நீங்கள் கதறி கூப்பிட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம அவரை சிலர் அவ்வப்போது காய்ச்சலுக்கு மாத்திரை சாப்பிட்ற மாதிரி, சிலர் டாக்டர்கிட்ட போய் ஒழுங்காக வைத்தியம் பார்க்க மாட்டாங்க. அப்பப்போ தலைவலி காய்ச்சல் வந்தால் மெடிக்கல் ஷாப்பில் இல்லைன்னா மளிகை கடையில் போய் நினச்சிவாங்க, டக்கு டக்குன்னு ஒரு மாத்திரை வாங்கி போட்டு அப்போது ஒரு ரெமெடி கிடச்சிடும், ஒரு விடுதலை கிடச்சிடும், போதும். அப்புறம் நாங்கள் வாட்டுக்கு எங்கள் வேலையை பார்ப்போம், நாங்கள் என்ன வேணாலும் பாடுவோம். அதை மாதிரி ஏசுனார சில வச்சுக்கிறாங்க. அவர் தெய்வம், அவரை தவிர வேற ஒருவரும் இல்லை.
என்கிற அறிவு இருக்குமானால் அருமலே அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள். அவர்களை நான் என்ன செய்வேன்? திருப்திப்படுத்துவேன். அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு என்னிடத்தில் என்ன செய்வார்களாம்? திரும்புவார்கள். முழு இதயத்தோடு. இப்போ நீங்கள் கேட்கறது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவர்தான் தெய்வம், அவர்தான் சொல்லியிருக்கிறாரு அப்படி சொல்லி நம்பி அவருடைய ஜனமாகி அவரிடத்தில் முழுவதுமாய் உடைய இருதயத்தை பூரணமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அதே எரேமியா 31:33 நினைக்கிறேன். ஏற்கனவே கேட்ட நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் இவங்க? மறுபடியும் வாசிங்க. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். போதும் போதும். இவங்க யாருன்னா கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் வைத்து இந்த வசனத்தை நம்புறவங்க. அல்லேலூயா. வசனத்தின்படி இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடி நடக்கிறவர்கள். உபாம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், எண்ணாமத்தில் வாசிக்கிறோம். அருமையிலே இன்னும் ஆதியாகமம் தொட்டு வெளிப்படுத்த விஷயம் வரைக்கும் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் 2 கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சக்தியோடும் முழு சிந்தையோடு அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். நீ உன்னிடத்தில் அன்பு கூற, பிறரிடத்தில் இந்த கட்டளைகளை கற்பனைகளை இருதயத்தில் எழுதி அதன்படி கர்த்தர் சொன்னபடி. நீங்கள் நோவாவை குறித்து பார்த்தீங்கன்னா ஜலப்பிரளயத்தை காப்பாற்றப்பட்ட நோவாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அருமலே அங்கே கொடிய மனுஷர்கள் வாழ்ந்த காலத்தில் அவன் என்ன செய்தான்? நீதிமானாக உத்தமனாக தேவனுக்கு பயப்படுகிறவனாக வாழ்ந்த காலத்தில் ஆண்டவர் இடத்துல வந்து சொன்னார், மழையினால் அழிக்க போகிறேன், இது ஜனங்களுடைய அக்கிரமம் தேவ சமூகத்தை எட்டிட்டு அப்படி சொல்லும் பொழுது அவன் பூர்ணமாய் விசுவாசித்தான். விசுவாசித்து மாத்திரமல்ல, நீயும் உன் குடும்பமும் தப்புபடிக்கு ஒரு பேழையை உண்டாக்குன்னு சொன்னார். அதுக்கு எல்லா விஷயமும் சொன்னார். மரம், எந்த மரம் எங்கே இருக்குது, எப்படி அதுக்கு நீளம் அகலம் உயரம் தட்டுகள் ஜன்னல்கள் எல்லாம் முழு பிளான் கொடுத்தார். ஆனால் பார்த்தீங்கன்னா நோவா ஆண்டவர் சொன்னதில் ஒரு பிட்டு ஒரு இன்ச்சு கூட என்ன செய்யலை, மாற்றப்படலை. 6 அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா அப்படியே செய்தான். அடுத்து சொன்னார், நீயும் உன் குடும்பமும் பேழைக்குள்ள பிரவேசிக்கணும். நாட்டு மிருக காட்டு மிருகெல்லாம் ஜோடி ஜோடா பிரவேசிக்கிறார். அதை பார்த்தீங்கன்னா அதையும் அப்படியே செய்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை பூர்ணமாய் நம்பி கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தின்படியே உங்கள் வாழ்க்கை இருக்குமானால், உங்களுடைய ஜீவி இருக்குமானால், நீங்கள் ஜெபிக்க தொடங்கும் பொழுதே கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேல் புத்தகத்தில் தானியேல் அதை பார்க்க முடியும். அருமையிலே தானியேலுடைய அந்த 1வது அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய சோதனை அவர்களுக்கு வரும். அது வரும் பொழுது அங்கே அவன் சொல்லுவான், ராஜபோஜனத்தினாலே என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி என்ன செய்வான், தீர்மானம் பண்ணுவான். தீர்மானம் பண்ணதோடு நிற்க மாட்டான். தீர்மானம் பண்ண அவனுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரத்தில் போய் பேசுவான். ஐயா, 10 நாள் எங்களை என்ன செய்யுங்க, சோதிச்சு பாருங்க, மரக்காய்கறிகளை பருப்பு மலானுகளை கொடுங்க, நாங்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். 10 நாள் சோதிச்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சொல்கிற நாங்கள் கேட்குறோம். சேலஞ்ச் பண்ணி அங்கே போய் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான், ஒரு அப்ளிகேஷன் வைக்கிறான். அதே மாதிரி அவர்கள் செய்கிறார்கள். அந்த 1வது கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வாலிபர்களை காட்டிலும் அவர்கள் முக கலையுள்ளவர்களாகவும் 10 மடங்கு சமர்த்தர்களாகவும் காணப்பட்டார். அல்லேலூயா. காரணம் என்னன்னு சொன்னால்,
தன் தேவனுக்காக அருமளே அவர்கள் தீர்மானித்து வாழ்ந்தார்கள். நாங்கள் யாரு, நாங்கள் ஆராதிக்கிறவர் யாரு, நாங்கள் எப்படி வாழணும், கர்த்தருடைய வசனத்தின்படி தீட்டுப்படாமல் வாழணும், மாசு மறை இல்லாமல் வாழணும், பரிசுத்தமாக வாழணும். அதற்காக ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறான். அதற்காக முதல்ல ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட நபரிடத்துலேயும் போய் பேசுகிறான். அவர்களும் அதுக்கு விடுகிறார்கள். கடைசி ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோவான் 16:24 படி அவர்கள் சந்தோஷ நிறைவாயிருக்கும்படி தேவன் அவர்கள் என்ன செய்தார்? மற்ற வாழ்வுகளை காட்டிலும் அவர்கள் முகக்கலையுள்ளவர்களாக 10 மடங்கு சமர்த்தர்களாக காணப்பட்டார். நான் இப்போ உங்களுக்கு சொல்லி போகிற கடைசி வார்த்தை, உங்களுடைய ஜெபங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தில் சமர்த்தர்களாக இருக்கணும்னு சொன்னால் அவர் உண்டென்று நம்பணும். அவரிடத்தில் கேட்கறதுக்கு பதில் கொடுப்பாருங்கிறத நம்பணும், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிற நீங்கள் அவர் கொடுத்த வார்த்தையின்படி அவருக்கென்று பக்தி வைராக்கிய மாத்திரமல்ல, பரிசுத்தமுள்ள தீட்டுப்படாத அசுத்தப்படாத ஒரு வாழ்க்கை வேணும். அதற்காக தேவனிடத்தில் ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்களுக்கு நினைச்சுவார், கொடுப்பார். இடையில சொன்னேன், அவர் இன்னார் என்று அறிந்து அவருடைய ஜனங்களாக இருப்பீங்கன்னா உங்களை திருப்தியாய் நடத்துகிற தேவன் எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி சம்பூரணமாக பெருகப்படுகிற ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மகாவரட்சியான காலங்களிலும் திருப்திப்படுத்துகிறவர். நீங்கள் அதை இயேசுவான சொன்ன காரியங்களை பார்க்க முடியும். எரேமியா, ஏசாயா, எசேக்கியேல் சொல்லுகிற காரியங்களை பார்க்க முடியும். திருப்திப்படுத்துவது மாத்திரமல்ல, மீதியான காரியங்களை குவியலாக நிரப்புகிற தேவன். 5:2 கதையை பார்க்கிறோம். 12 கூட நிறைய எடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதுக்கப்புறம் 7 கூட நிறைய நிரப்பினார்கள். வருஷத்தின் மாதங்கள் 12, வாரத்தின் நாட்கள் 7. அப்படி பார்க்கும் பொழுது எல்லா நாட்களும் திருப்தி அடைந்து மீதியான துணைக்கைகளை எடுக்கிற, மீதி இருக்க வைக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அதனால் நம்முடைய ஜெபம் சரியாக இருக்குமானால், விசுவாசத்தோடு கூடிய ஜெபமாக இருக்குமானால் நிச்சயமாய் உங்களை திருப்தியாய் நடத்துகிற ஆண்டவர். காரணம் அவர் கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஈஸியாக ஒரு ஷார்ட் மெசேஜ், அவர் என்ன சொல்கிறாரோ மரியாதை சொல்லிட்டு போட்டார். அவர் என்ன சொன்னார்? உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டார். வெறுமையான கல் தொட்டி. அங்கே அந்த சம்பவத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அருமலே தேவனுடைய சமூகத்தில் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக மதுரம் உள்ளதாக இருந்தது. குறைவு வந்த பொழுது இயேசுவை நம்பி இயேசுவிடத்திலே போனார்கள். கடந்து போன பொழுது நடந்தது என்ன? அவர் சொல்லுகிறபடியே செய்தார். அதுதான் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வேண்டும். சொன்னால் உலகத்தார் சொல்லுவாங்க, படிக்கிறது ஒரு ராமாயணமாக, இடிக்கிறது அதே மாதிரி படிக்கிறது வேதமாக, இடிக்கிறது வாழ்கிறது பூத வாழ்க்கையா. அப்படியானால் நம்முடைய செய்கைகள் சரியாக இருந்தால் தான் நம்ம ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. அதை குறித்து அடுத்த பகுதியை எடுக்கிற சமயம் இல்லை. அதனால் நம்ம ஆண்டவரை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதே நேரத்தில் அவர் இன்னார் என்று அறிந்து அவருக்கு முன்பதாக நம்முடைய கிரியைகளும் செய்களும் சரியாக இருக்குமானால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நாம் பெற்றுக்கொள்வோம். முழங்கால் பண்ணிடுவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரிடத்தில் முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கலாம்.